தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டத்தில் தனியாக இருந்த மூதாட்டி தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஈரோடு மாவட்ட போலீசார் தமிழகம் முழுவதும் அதிரடி விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, எந்த கோணத்தில் போலீசார் இந்த விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள்? விவரம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளக்கேத்தி பகுதியை அடுத்துள்ள மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் கடந்த 2ஆம் தேதி விவசாய தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி தம்பதிகள் ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் ஆகியோர் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட போலீசார் அதிரடி விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஈரோடு மாவட்ட போலீசாரினை பொறுத்தவரை ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைத்து மொத்தம் 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் பல்வேறு மாவட்டங்களில் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ச்சியாக தற்போது ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை போன்ற கோவை சரகத்திற்குட்பட்ட போலீசாரும் சேல சரகத்திற்குட்பட்ட போலீசாரும் இந்த கொலை வழக்கில் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 12 தினங்களாக எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாமல் இருந்த நிலையில் தற்போது ஈரோடு மாவட்ட போலீசார் பல்வேறு கோணங்களில் இந்த வழக்குகளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஈரோடு மாவட்ட போலீசார் தற்போது இந்த கொலை வழக்கு சம்பந்தமான விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு குழுவிற்கு சுமார் 10 உதவி ஆய்வாளர்கள் கொண்ட குழுவினர் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று அந்த மாவட்டங்களில் இதற்கு முந்தைய குற்ற சரித்திர பதிவுகளில் உள்ள குற்றவாளிகள் அல்லது பிணையில் வந்த கைதிகள், கொலை வழக்குகளில் ஈடுபட்டு இருக்கின்ற குற்றவாளிகளிடம் இந்த போலீசார் விசாரணையில தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொலையினை தமிழர்கள் ஏதேனும் செய்தார்களா அல்லது வடமாநில இளைஞர்கள் ஏதாவது செய்தார்கள் என பல்வேறு கோணங்களில் தான் தற்போது ஈரோடு மாவட்ட போலீசார் இறங்கி இருக்கின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், அதே சமயத்துல வட மாவட்டங்களை சார்ந்த மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் ஈரோடு மாவட்ட போலீசார் ஒரு குழுக்களை அமைத்து அந்த குழுக்களின் மூலமாக அந்த மாவட்டத்தினுடைய போலீசார், அதாவது ஒரு உதாரணமாக கரூர் மாவட்டத்துக்கு செல்கின்ற ஈரோடு மாவட்ட போலீசார் அந்த மாவட்ட போலீசார் உதவியுடன் உங்கள் காவல் நிலையத்தில் ஏதேனும் ஒரு கொலை வழக்குகளில் உள்ள குற்றவாளிகள் இருக்கின்றார்கள், அந்த குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அவர்களிடம் உதவி கேட்டு அந்த குற்றவாளிகளை இவர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே சமயத்தில் இந்த வாரம் கடைசியில் தற்போது ஈரோடு மாவட்ட போலீசார் வட மாநிலங்களுக்கு சென்று அங்கிருக்கின்ற கைதிகளிடம் விசாரணையை மேற்கொள்ள இருக்கின்றனர். தற்போது ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா அவர்கள் தெரிவித்துள்ள தகவலின்படி தொடர்ந்து ஈரோடு மாவட்ட போலீசார் இந்த விளக்கேத்தி பகுதியில் நடைபெற்ற மூதாட்டிகள் கொலை வழக்கு சம்பவத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது வரை விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அந்த காட்சிகளில் ஏதேனும் குற்றவாளிகள் தப்பித்திருக்கலாம் என பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் இந்த கொலை வழக்கு சம்பந்தமான குற்றவாளிகளை பிடிப்போம் என உறுதியளித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி.